நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்திற்கான ஏஞ்சல்ஸ் தரும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The moment you try to evade a problem, the progress stops. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து மீனராசி நேயர்கள் அனைவரும் எம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான மீனராசி நேயர்களுக்கான செய்தி என்ன அப்படின்னா, த மொமெண்ட் யூ ட்ரை டு அவாய்ட் அ ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம அதை இது வேண்டாம், என்னை விட்டு போகட்டும், நம்ம தள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி தடைப்படுது. ப்ராக்ரஸ் ஸ்டாப்ஸ். அதன் மூலமாக வரும் பாடம் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்ம எந்திரிச்சு வர்றது தான் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சைக்கிள் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு சுற்று வட்டம் போல தான். எல்லாரும் எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எப்பவுமே தோத்துட்டே இருக்க மாட்டாங்க. மாற்றம் ஒன்று மட்டுமே நிலையானது, இல்லையா? அப்போது நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் பார்த்து ஓடுனீங்க, இல்லை அதை தவிர்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. அந்த ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது நீங்கள் யோசிக்கும் போது தானாகவே அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப 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 வேற ஒரு ரூபத்தில் வரும். ஒரு 2 பேர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வருவாங்க, அதை நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா ஒரு 10 பேர் வருவாங்க, அதே பிரச்சனை வேற ரூபத்தில் வரும். அந்த 10 பேர் 40 பேராக மாறுவாங்க. அப்போது நமக்கு அது தேவையில்லை, இல்லையா? அவங்க வளர்ச்சியும் தடைபடும். நம்ம மேலும் மேலும் வளரணும், முன்னேற்றம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தடங்களாக இருக்கிறவங்களால மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அவங்க தான் நம்மளுடைய சப்போர்ட்டு, அவங்க தான் நம்மளுடைய ஒரு துருப்பு சீட்டு. அவங்கள பிடிச்சி தான் நம்ம என்ன செய்கிறோம், மேலே எந்திரிக்கிறோம். அவமானம், படுதோல்வி எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், அது ஒரு அனுபவ பாடங்களாக இருக்கணும். கீழே விழுறது தப்பு கிடையாது, கீழே விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. விழுந்தவங்க எழுந்திரிச்சு திரும்பவும் முதல்ல இருந்து ஓடும்போது எப்படி இருக்கும், அதை விட வேகமாக முன்னேறி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வெற்றி பாதையை நோக்கி போகிறோம், இல்லையா? அதுதான் வெற்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இப்பெல்லாம் அவமானப்படுறோமோ, அசிங்கப்படுறோமோ, இப்போதான் நமக்கு ஜெயிக்கணும், நம்ம இந்த இதுலேருந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஆசை வருதோ அப்போவே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இது தியானத்தின் மூலமாக மேலும் சாத்தியமாகும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நாங்கள் தியானம் பண்ணுறோம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருனாலும் இந்த தியானத்தில் கலந்துக்கலாம். மீனராசி நேயர்கள் அனைவரும் எம்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும், வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் சக்ஸஸ், அபண்டன்ஸ், ஹாப்பினஸ், ஒருத்தருக்கும் என்ன தேவை வாழ்க்கையில், நம்மளை சூழ்ந்து நமக்கு என்ன வேணும், பொருட்களா, இன்னர் ஹாப்பினஸ், ஜாய், அபண்டன்ஸ், நமக்கு என்னெல்லாம் வேணும், நம்மளை நேசிக்க 4 பேர், நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல குட் ஹெல்த், தானாகவே அபண்டன்ஸ் அட்ராக்ட் ஆகி வரும், வளமை அட்ராக்ட் ஆகி வரும். வளமைனா என்ன அப்படிங்கிறது தனியாக நம்ம ஒரு கிளாஸில் பார்க்கலாம். எம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி.